எல்லாம் தெரிந்து கொள்வது பக்குவமல்ல, எல்லாம் தெரிந்தும் தனக்கான நேரம் வரும் வரை அமைதி காப்பதே பக்குவம். வெற்றி அடையும் வரை முயற்சி செய், வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். நிம்மதியும் தூக்கமும் இருக்கும் இடத்தை பொறுத்ததல்ல, இருப்பவன் மனநிலையை பொறுத்தது. தனக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை சுற்றி இருப்பவர்களை கெட்டவர்களாக்க கொஞ்சமும் தயங்காத உலகம் இது. நீ விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் உனக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும். அதை நீ அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில்தான் உள்ளது. சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு. நாம் பிறரால் காயப்பட்டதை விட பிடித்தவர்களால் காயப்பட்டதுதான் அதிகம். இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும். விளையாடுவதை நாம் நிறுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடன் விளையாட ஆரம்பிக்கிறது வாழ்க்கை. உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் என்றும் உன்னை மறக்காது. நம்மை விட்டு விலகி செல்பவரிடம் நெருங்கி போகும் ஒவ்வொரு முறையும் நம் மதிப்பு படிப்படியாக குறையத் தொடங்குகிறது. குறுக்கு வழியில் முன்னேறுபவனை திறமைசாலி என்கிறார்கள். நேர்மையாக இருந்து மெதுவாக முன்னேறுபவனை பிழைக்கத் தெரியாதவன் என்கிறார்கள். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இவற்றிற்கு மேலாக அன்பு, இவையே வெற்றிக்கான படிகள். இல்லாததை தேடுங்கள், நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். இழந்ததை மட்டும் தேடாதீர்கள், அது நிச்சயம் வேறொருவர் கையில் கிடைத்திருக்கும். பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள், சிதைந்து போகாதீர்கள். அடிமைத்தனத்திற்கு பழகிவிட்டால் நம் பலத்தை நாம் மறந்து விடுவோம். நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும். பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள். மனிதனுக்கு உள்ள பெரிய கெட்ட பழக்கம் எது நல்லதோ அதை அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டான். உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை, ஏனெனில் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள். உலகத்திலேயே மிக பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான். உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இதை நினைவில் வைத்துக்கொள். அளவுக்கு அதிகமான கோபம் உன் எதிராளிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்பதை. கிளியை வைத்து சம்பாதிப்பவனுக்கு தெரியும் அவனின் மூலதனம் கிளி அல்ல, மக்களின் மூடத்தனம் என்று. புண்ணியம் செய்வது மரம் நடுவதைப் போல, நாளை உன் வாரிசுகள் பழம் சாப்பிடுவார்கள். பாவம் செய்வது கடன் வாங்குவது போல, நாளை உன் வாரிசுகள் வட்டி கட்டுவார்கள். தயவு செய்து உங்களிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதீர்கள். ஏனெனில் துரோகிகள் அனைவரும் உங்களை கோபப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள். பல பேருக்கு எதிரி வேறு யாரும் இல்லை, அவங்க வாய்தான். இந்த ஜாதியில் மணமகன் மணமகள் தேவை என விளம்பரம் செய்யும் எவருக்கும் மருத்துவமனை சூழலில் அதே ஜாதியில் ரத்தம் தேவை என விளம்பரம் செய்ய தைரியம் இருப்பதில்லை. சில அறிஞர்களுடன் பழகினால் நீ அறிவாளியாகலாம், ஆனால் பல பணக்காரர்களுடன் பழகினாலும் பணக்காரனாக மாட்டாய், அடிமையாகத்தான் ஆவாய். அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது உரிமையோ தான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணம். தனது வாழ்க்கையை மிகச்சிறந்த முறையில் வாழ முயற்சிப்பவர் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடுவதில்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கின்றது. தோட்டம் கிடைக்கும்போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும்போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்று பேச்சுக்கே இடமிருக்காது. மன்னன் முட்டாளாக இருக்கும் நாட்டில் மக்கள் புத்திசாலியாக இருந்து பலனில்லை. குடிக்க சொல்லி விற்பதும் குடித்த பின் ஊத சொல்லி பிடிப்பதும் தமிழக அரசின் வருமான கொள்கை. நேரடியாக பேசாத உண்மைகள் காலப்போக்கில் பொய் என நிரூபிக்கப்படும். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது. நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி, நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. தூங்கும்போது மட்டுமே மனிதன் மனிதனாக இருக்கின்றான். பொழுது விடிந்ததும் அவனுக்கு 1000 வேடங்கள்.
உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். உனக்கு மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறாயோ அதை நீ மற்றவருக்கு செய்யாதே. இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் அல்ல, இழந்ததை எண்ணி இருப்பதையும் இழப்பதுதான் முட்டாள்தனம். 40 வயதுக்கு மேல் வாழ்க்கையில் தைரியம் என்பது நம் கையில் இருக்கும் பணத்தை பொறுத்தே அமைகின்றது. சுட்டிக்காட்டுவது அக்கறையின் வெளிப்பாடு, குத்தி காட்டுவது பொறாமையின் வெளிப்பாடு. ஆடையில் இல்லை மதிப்பு, அறிவிலும் அனுபவத்திலும் தான் உள்ளது. பொறுப்புகள் தலைக்கு ஏறிவிட்டால் ஆசைகள் அனைத்தும் தானாக கீழே இறங்கிவிடும். கோபம் குறைகின்றது, பொறுமை அதிகரிக்கின்றது. சிரிப்பு குறைகின்றது, சிந்தனை அதிகரிக்கிறது என்றால் நீ இளமையை கடந்து விட்டாய் என்று அர்த்தம். சகித்து கொண்டே போகும் வரை நமக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும், இல்லையென்றால் நமக்கான மதிப்பை இழந்து விடுவோம்.